மீனா வந்து பூ கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஒரு கடையில வண்டியை நிறுத்திட்டு அவங்க கிட்ட பூவெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்றாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ண வரும்போது ஒரு வண்டி ஹாரன் சவுண்ட் கேக்குது. திரும்பி பாக்குறாங்க. ஒருத்தர் வந்து வண்டியில உட்காந்துட்டு மீனாவே பாத்துட்டு இருக்காங்க. என்ன இவன் நம்மளையே பாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி முறைச்சுக்கிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. மீனா வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஆளும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பின்னாலேயே போயிட்டு இருக்கான் ஃபாலோ பண்ணிட்டு. மீனா வந்து 2-3 வீதி தாண்டி போயிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா மீனா பின்னாலேயே தான் அந்த ஆள் வந்துட்டு இருக்கான். என்ன இந்த ஆள் நம்மளே தான் ஃபாலோ பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து 4-5 வீதி சுத்தி சுத்தி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆள் வந்து மீனா பின்னாலேயே தான் வந்துட்டு இருக்காரு. யார் இவன் நம்ம பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு ஒருவேளை செயின் திருடனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து இந்த பக்கம் தானே வித்யாவோட வீடு இருக்கு, நம்ம அங்க போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வித்யா வீடு இருக்கிற அபார்ட்மெண்ட் கேட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க வண்டியை நிறுத்திட்டு அவசர அவசரமா மேல போறாங்க. அப்ப வந்து வித்யாவோட ரூம்குள்ள காமிக்கிறாங்க. வித்யா வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ரோஹிணி அப்படியே பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேக்குறாங்க. நான் இங்க பாரு இந்த வீடியோ தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. என்னடி இது அந்த முத்தோட போன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேக்குறாங்க. ஆமாடி, இங்க பாரு பீச்சில் உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் எவ்வளவு லவ்வபிளா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க பாரு, அவங்க கண்ணிலேயே எவ்வளவு காதல் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி இது உனக்கு எனக்கு கொஞ்சமா நல்லா இருக்கா? நீ இந்த மாதிரி அவனோட போனை வச்சு இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏண்டி நான் வீட்டுக்குள்ள தானே இருக்கிறேன், அதனாலதான் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேக்குறாங்க. இவங்களை பார்த்தாவே எனக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசையா இருக்கு, அதுக்காக தான் இதை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வித்யா. இங்க பாரு, இந்த போனால எனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும், ஏன்டி என்னோட லைஃபை கெடுக்கிறதுக்குன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ என்னடி நான் என்ன வெளியே கொண்டு போனா வீட்டுக்குள்ள தானே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. உன்னை பாக்குறதுக்கு தான் அந்த மீனா வரல இங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி அவங்க வந்தாங்க, பூ கட்டுறது எப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு நாள் வந்தாங்க, அவ்வளவுதான், அதுக்கு வேண்டி சும்மா பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. இங்க பாரு, அவ எப்ப வேணாலும் இங்க வரலாம், அதனால நீ வந்து இந்த போனை உன் கையில வச்சுட்டு இருக்காத, உன் ஆஃபீஸ் பக்கத்துல தானே பீச் இருக்கு, பேசாம போய் இந்த போனை கடல்ல போடு அப்படின்னு சொல்றாங்க. கடல்லையா அப்படிங்கும்போது ஆமா போட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. சரி நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகும்போது போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டே இருக்க திரும்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது என்னோட லைஃப்பை பத்தி உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்கறாங்க. ஏண்டி நான் தான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகும்போது போடுறேன்னு சொல்றேன்ல, அது வரைக்கும் இப்போ உட்காந்து பார்த்துட்டு போறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. நீ சொன்னாலாம் கேட்க மாட்டேன், அந்த மீனா என்னைக்காவது வந்தா அந்த ஃபோனை பார்த்துட்டானா என்னடி ஆகும், ஃபோனை பார்த்தா இது முத்துவோட ஃபோன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவா, உங்ககிட்ட ஃபோன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே நான் தான் வந்து அந்த ஃபோனை எடுத்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏண்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. ஏண்டி நீ சொன்னதுனால உடனே வந்துருவாங்க, உன்னோட கற்பனை ரொம்ப தான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா மீனா வந்து அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. யாரோ வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. சரி இருடி நான் பாக்குறேன், என்னை பாக்குறதுக்கு தான் யாராவது வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கையில வச்சுக்கிட்டே போய் கதவை திறக்கிறாங்க. மீனா வந்து ரோட்டை எட்டி பார்த்துட்டே தான் அந்த கதவை தட்டுறாங்க. பின்னால ஃபாலோ பண்ணிட்டே வந்த ஆள் வந்து அங்கேயே தான் நின்றுட்டு அந்த வீட்டையே பார்த்துட்டும் இருக்கான். கரெக்டா வீட்டோட டோரை வந்து வித்யா திறந்துடுறாங்க. மீனாவை பார்த்தோன்னா ரோஹிணிக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆயிருது. என்ன இவ இப்பதான் சொன்னா கரெக்டா மீனா வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வித்யாவும் திரும்பி பாக்குறாங்க. ரோஹிணி வந்து உன் கையில போன் இருக்கு பாரு, அதை மற அப்படிங்கிற மாதிரி ஜாட காமிக்கிறாங்க. உடனே வித்யா வந்து கையில் இருக்கிற போனை பின்னால மறைச்சுக்கிறாங்க. என்ன மீனா என்னாச்சு வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. என்னாச்சு மீனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மீனா வந்து ரோஹிணி பார்த்துட்டு நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா நான் இப்பதான் வந்தேன், இவ்வளவு பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன், அப்படியே காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கோம் 2 பேரும் பேசிட்டு. என்ன விஷயம், ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் கேட்கறாங்க. இல்லங்க நான் வந்து பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன், என்ன வந்து ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான் பின்னால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, யாரும் ஃபாலோ பண்றாங்களா, யாரு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து கூட்டிட்டு போய் எட்டி பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ஆள் போயிடுறான். யாருமே இல்லையேங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா ஒரு ஆள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தா, நான் கதவை தட்டிட்டு இருக்கும்போது கூட அங்க வண்டி நிறுத்திட்டு இங்கே தான் பாத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. சரி விடுங்க மீனா, ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீங்க இந்த ஏரியாக்குள்ள நுழைஞ்சோடனே எங்களுக்கு கால் பண்ணிருக்கலாம்ல, கையங்களவமா அவனை பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. நான் இதுக்கு முன்னாலே அவன் 2-3 தடவை பார்த்திருக்கேன், ஆனா எதாச்சியும் அங்க இங்கே பார்த்த மாதிரி தான் நான் நினைச்சேன், ஆனா அவன் என் பின்னாலேயே இன்னைக்கு வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி விடுங்க, நீங்க பதட்டமா இருப்பீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் தான் போயிட்டானல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. இல்ல வேண்டாம் நீங்க உட்காருங்க, ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, நான் தண்ணி கொண்டு வர குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. சொல்லிட்டு மீனாவை வந்து ஒரு சோஃபால உட்கார வச்ச சோஃபாலேயே வந்து போனையும் வச்சு போட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. அதை பார்த்தோன்னா ரோஹிணிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருது. ஐயோ இந்த போனை வேற இந்த வித்யா இங்க வச்சுட்டு போயிட்டாலே, மீனா பார்த்தானா கண்டுபிடிச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாவே நிக்கிறாங்க. ஆனா அந்த மீனா வந்து அதையெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அந்த ஆள் துரத்திட்டு வந்த பதட்டத்திலேயே வந்து அதையே யோசிச்சுட்டு பதட்டமாவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மீனா வந்து இந்த போனை பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரிதை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ரோஹிணி வித்யா வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அந்த டம்ளரை கீழே வைக்கிறதுக்காக குனிகிறாங்க. மீனா எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து வாங்கிடுறாங்க. ஏன்னா கீழே குனியும் போது பார்த்தா கரெக்டாக அந்த போனை பாத்திர மாதிரி இருக்கு, அதனால இவங்க கரெக்டாக வாங்கி வச்சிடறாங்க. சரி நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. என்ன இப்பதான் நீங்க வந்தீங்க உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கறாங்க. ஆனா பின்னால இருந்து அவ போகிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து ஜாட காமிக்கிறாங்க. கரெக்டா வந்து மீனா அந்த பக்கம் திரும்பிடுறாங்க. இல்ல மீனாக்கு நிறைய வேலை இருக்கும், அதனாலதான் சொல்றாங்க, அவங்க பூ கொடுக்கறதுக்கெல்லாம் அங்க இங்கே போறாங்கல்ல, நீ தடுத்து
எடுத்து வச்சுட்டு இங்கே உட்கார வச்சுட்டு இருந்தா அவங்க வேலையாக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு பூ கொடுக்குறக்கு வேறு இன்னும் கொஞ்சம் இடத்துக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது, நான் கிளம்புறேன், ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிடுறாங்க. மீனா வெளியே போனோன்னு கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறாங்க வித்யா. உள்ளே வந்த வித்யாவை வந்து உடனே ரோகிணி போட்டு அடிக்கிறாங்க. நான் சொன்னேன்ல கேட்டியா, இப்போ பாரு கரெக்டாக வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி நான் என்ன இப்படின்னு எதிர்பார்த்தேன், அதுக்கு போய் எதுக்கடி என்னை அடிக்கிற விடுறி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. மரியாதை இன்னைக்கு நீ ஆஃபீஸ் போயிட்டு இந்த ஃபோனை கடலில் தூக்கி வீசிட்டு தான் இன்னைக்கு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரிடி, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகும்போது இந்த ஃபோனை கடலில் வீசிட்டு தான் வருவேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. சரி நானும் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது கதவு கட்ட போயிட்டு திரும்பவும் சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் சொன்னதை செஞ்சிரு இன்னைக்கு, இல்லைன்னா இந்த ஃபோன்னால என்னோட லைஃப் பிரச்சனை வந்துடும் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அமுச்சு வச்சுட்டு திரும்பவும் வித்யா வந்து உட்காந்துட்டு மீனா முத்து வீடியோவே பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. வித்யாவோட வீட்டு வரைக்கும் வந்து ஃபோனும் கண்ணு முன்னால் இருந்ததை கூட பார்க்காம போயிட்டாங்க மீனா. இந்த ஃபோன் விஷயம் வந்து எப்போ வெளியே வரும்னு சொல்லி நமக்கு தெரியல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.